வெல்கம் டு மேக்ஸ் வித் சாரா சேனல். இன்றைக்கி டெஸ்ட்டு 4க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். டெஸ்ட்டு 4 எதை பற்றினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி. சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். கொஸ்டினில் ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கணக்கிட சொன்னாங்களான்னா A = P × 1 + R/100⁴n. கூட்டு வட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும்னா CI = அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால்னு கேட்டிருந்தா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா A = P × 1 + R/200⁴n. கொஸ்டினில் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா A = P × 1 + R/400⁴n. ஒருவேளை காலம் பின்னமாக இருந்தால் அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா A = P × 1 + R/100 பின்னத்தில் ஒருவேளை பின்னம் 1/2ன்னு கொடுத்துருந்தா இந்த 1 இங்கே போட்டுக்கணும் இன்ட்டு 1 + இந்த 1/2 1/2 × R/100ன்னு வரும். இதுதான் காலம் பின்னமாக இருந்தாக்கா யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. ஒருவேளை வட்டியானது முதல் வருடத்தில் R1% மற்றும் இரண்டாவது வருடத்தில் R2%, மூணாவது வருடத்தில் R3% எனில் அமௌண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலா A = P × 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100. இதுதான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. 2 வருஷத்துக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்களான்னா ஃபார்முலா D = P × R/100⁴2. ஒருவேளை 3 வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாங்களானாக்கா D = P × R/100² × 3 + R/100. இதுதான் ஃபார்முலா. ஒருவேளை வட்டியானது n வருடங்களில் x மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலா R = x - 1 × 100/n. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட்டு வட்டியை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அந்த டெஸ்ட் 4க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா Pயோட வேல்யூ 15,625, ஆரோட வேல்யூ 8%ன்னு சொல்லிட்டாங்க. n 3 வருஷம்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். A = P × 1 + R/100⁴n. இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 15,625 × 1 + 8/100 × n 3. இதை நம்ம சால்வ் பண்ணாக்கா நமக்கு அமௌண்ட்டு 19,683 கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு வட்டி தான். இந்த மொத்த அமௌண்ட்லேருந்து அசல் தொகையை மைனஸ் பண்ணாக்கா நமக்கு வட்டி கிடைச்சிடும். அப்போது 19,683லிருந்து 15,625 கழிச்சாக்கா நமக்கு 4,058 கிடைக்கும். இதுதான் வட்டி. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசல் 8,000, R 15%, n 3. இதுலேயும் வட்டி தான் கேட்டிருந்தாங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். A = P × 1 + R/100⁴n. கொடுத்துருந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 12,167ன்னு கிடைக்கும். இதில் இருந்து 8,000 நாம் மைனஸ் பண்ணாக்கா 4,167 கிடைக்கும். இதுதான் வட்டி. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசல் 1000,
ஆர் வந்து 10%, என் வந்து 18 மாதம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/200^2n. ஆனால் இங்கே வந்து n வந்து 18 மாதம் சொல்லியிருக்காங்க. அதை நாம் வருஷமாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா 18/12 போடணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இதை கேன்சல் அடித்தா 3/2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்த தொகை வந்து 1157.625ன்னு கிடைக்கும். இந்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணாக்கா நமக்கு கிடைக்கிறது தான் கூட்டு வட்டி. அப்படி மைனஸ் பண்ணால் 157.625ன்னு கிடைக்கும். இதை நான் ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக போட்டுக்கிறேன். அப்படி பார்த்தா 157.63ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசல் வந்து 20,000, ஆர் வந்து 15%, என் வந்து 2 1/3. அப்போது கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பின்னமாக இருக்குது. பின்னமாக இருந்தால் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கலாம். அப்போது A = P × 1 + R/100. இங்கே வந்து 2 இருக்குது, அதனால் இங்கே 2 போட்டுக்கிறேன். × 1 + இங்கே 1/3 இருக்குது. ஸோ 1/3 × R/100. இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் வந்து 27,772.5ன்னு கிடைக்கும். இதிலேருந்து அசலை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணாக்கா 7,772.5ன்னு கிடைக்கும். இதுதான் வட்டி. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா P வந்து அசல் வந்து 640, என் வந்து 2, மொத்த தொகை வந்து 774.40. அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 640 × 1 + R/100² = 774.40ன்னு வரும். இந்த 640 ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். இப்போது டெசிமல் பாயிண்ட் வந்து 2 நம்பருக்கு தள்ளி இருக்குது. ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் 100ஆல் பெருக்கிக்கிறேன். அப்படி பெருக்கிக்கிட்டால் 100 + 6/100² = 77,440/64,000ன்னு கிடைக்கும். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 100 + 6² இந்த ஸ்கொயர் வந்து 100க்கும் வரும். ஸோ இந்த 100 நான் ஸ்கொயர் பண்ணாக்கா 10,000ன்னு கிடைக்கும். 7,744/6,400. இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். 1 64 121 கேன்சல் அடித்தாக்கா 121 கிடைக்கும். இப்போது பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 100 + 6² = 121 × 100. 100 + 6 = அந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். 121 × 100 வந்து 12,100. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்கா 110ன்னு வரும். ஸோ 100 + 6 = 110. R = 110 - 100. மைனஸ் பண்ணால் 10 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசல் வந்து 1,600, ஆர் வந்து 5%, மொத்த தொகை வந்து 1,852.20. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் ஒரு மிஸ்டேக்கு என்னென்னா மொத்த தொகையில் வந்து 1,852.50ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். 5 ஜீரோ வரக்கூடாது, 2 ஜீரோ தான் வரணும். இதுதான் கரெக்டான கொஸ்டின். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னென்னா A = P × 1 + R/100 n.
இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் 1600 இன்ட்டு 1 + 5/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1852.20 கிடைக்கும். 1600 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் மாதிரியே டெசிமல் வந்து 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ ரெண்டுமே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 100ஆல் நான் பெருக்கிக்கிறேன். அப்படி பெருக்கிக்கிட்டால் 1,85,220 டிவைட் பை 1,60,000 வரும். இதை நாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 105 டிவைட் பை 100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1,85,220 டிவைட் பை 1,60,000 கிடைக்கும். இதை நாம் கேன்சல் பண்ணால் 21/20 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 9,261 டிவைட் பை 8,000 கிடைக்கும். பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரும் ஈக்குவலுன்னு. ஸோ இங்கே 21/20 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் 3ன்னு போடுறேன். இதை நாம் 3 வாட்டி பெருக்கினாக்கா 9,261 டிவைட் பை 8,000 கிடைக்கும். ஸோ இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவரும் ஈக்குவல். அப்படி பார்த்தா n ஈக்குவல் டு 3. இதுதான் அசலில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசல் வந்து 15,625, n வந்து 1/2, r வந்து 8%. இது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 15,625 இன்ட்டு 1 + 8 டிவைட் பை 200 ஹோல் 2 இன்ட்டு 3/2. இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிடும். இதை நாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 208 டிவைட் பை 200ன்னு கிடைக்கும். அதை நாம் கேன்சல் பண்ணாக்கா 52 டிவைட் பை 50ன்னு கிடைக்கும். ஸோ 15,625 இன்ட்டு 52 வந்து இங்கே க்யூப் இருக்கிறதுனால 3 வாட்டி பெருக்கிறேன் டிவைட் பை 50. இங்கே 50 ஏன் 3 வாட்டி பெருக்கிறேன்னா இந்த க்யூப் வந்து ரெண்டுத்துக்கும் சமம், அதனால். ஸோ இது கேன்சல் பண்ணாக்கா மொத்த தொகை வந்து 17,576. இதிலிருந்து அசலை நம்ம மைனஸ் பண்ணாக்கா நமக்கு கூட்டு வட்டி தெரிஞ்சிடும். ஸோ 15,625 மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் 1951 கிடைக்கும். இதுதான் வட்டி. இந்த சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த தொகை வந்து 1331, n வந்து 1/2, r வந்து 20%, அசல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கொஸ்டின் மிஸ்டேக் தான். r வந்து 8%ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அது ராங்கு. 20% தான் கரெக்டு. இதுவும் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டாலுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். a = p × 1 + r/200^2n. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா p × 1 + 20 டிவைட் பை 200 பவர் 2 × 3/2 ஈக்குவல் டு 1331. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதை நாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா p × 220 டிவைட் பை 200 ஈக்குவல் டு 1331 கிடைக்கும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 2 11 2 10 கேன்சல் பண்ணாக்கா இங்கே க்யூப் இருக்கிறதுனால 11யும் 10யும் நான் 3 வாட்டி பெருக்கிக்கிறேன். அப்படி பெருக்குனாக்கா 1331 இன்ட்டு 1000 டிவைட் பை 1331 கிடைக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1000, அதுதான் அசல். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசல் வந்து 8000, r வந்து 10%, n வந்து 2. என்ன கண்டுபிடிக்கணும்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னென்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். d = p × r/100². இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 8000 × 10 டிவைட் பை 100². ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 8000 × 10 வந்து ஸ்கொயர் பண்ணாக்கா 1/100 கிடைக்கும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், வித்தியாசம் வந்து 80.
இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அசல் வந்து 8192, எண்ணெய் வந்து 18 மாதம், ஆறு வந்து 12 1/2%, மொத்த தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நான் வருஷத்தில் நான் மாற்றிக்கிறேன். அப்படியே மாற்றிக்கிட்டால் நமக்கு 3/2ன்னு கிடைக்கும். இந்த 12 1/2 25/2%ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண 8192 × 1 + 25/400 பவர் 2 × 3/2ன்னு கிடைக்கும். இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 8192 × 425/400 ஹோல் கியூப்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 17/16ன்னு கிடைக்கும். ஸோ 8192 × 17 கியூப் பண்ணாக்கா 4913 கிடைக்கும். /16 கியூப் பண்ணாக்கா 4096 கிடைக்கும். 4096ஐயும் 8192 கேன்சல் பண்ணாக்கா 2 கிடைக்கும். இப்போ இருக்குன்னா 2 × 4913, இந்த ரெண்டும் பேருக்குனாக்கா 9826 கிடைக்கும். இதுதான் மொத்த அமௌண்ட்டு. ஸோ இதுதான் டெஸ்ட் 4க்கான சொல்யூஷன்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் பண்ணுங்கள்.